தோல்வி நினையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அப்படிங்கிற பாடலை ஏன் நம்ம அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பாடணும் அப்படின்னா, நீங்கள் கூட நினைக்கலாம், என்னடா அது நம்ம வீடியோ பார்க்க வந்தால் இவர் என்ன தோல்விங்காரே, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் என்னன்னா, நம்முடைய அன்பு விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் போட்டி போட்டு தோக்குற தோல்வி பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியின் மூலமாக தோல்த்து, உங்களுடைய திறமை மூலமாக என்றைக்குமே நீங்கள் தோத்ததே கிடையாது. பல நபர்களுடைய சூழ்ச்சியினால் நீங்கள் தோல்வி அடைந்து அத்தனை தோல்விகளையுமே படிக்கட்டாக உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர் தான் நம்முடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அந்த 100 பேர்ட்டையும் ஒரு பொதுவான ராசிக்காரங்க போய் உன்னுடைய வாழ்க்கையில நீ தோற்காம கஷ்டப்படாம நீ ஏதாவது ஒரு முன்னேற்றமான பாதைக்கு போயிருக்கியான்னு கேட்டா, அந்த 100 பேருமே சொல்லுவீங்க, நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவ பாடம் அனைத்துமே தோல்வியை ஒரு படியாக வைத்து வெற்றியை கண்ட வாழ்க்கையாக தான் இருக்கும் தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உங்களை நீங்கள் வருத்தி உங்களுடைய மனநிலையை உறுதியாக்கி நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு தான் எப்பொழுதுமே உண்டு. விருச்சிக ராசிக்குன்னு ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்னா, எங்க எந்த தவறு நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சமம் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருப்பான். அப்ப என்னன்னா, நீங்க ஒருத்தவங்களை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, உண்மையா இருக்காங்களா போலியா இருக்காங்களா, நீங்க எப்ப நீங்க உங்களுடைய உள் மனசோட ஆராயிறீங்களோ அந்த நேரையில நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய செயல்பாடுகள் ஈஸியாக அவங்கள கேட்ச் பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பால் கெட்டுப்போன பாலாக உங்களாக்கிடும். கோபாலு போயிட்டியேடா அப்படிம்பாங்கள, அதே மாதிரி தான் உங்களை அவங்க வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. கடைசியில் நீங்கள் அதையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு ஜெயிக்கிறதுக்கான முயற்சி தான் மறுபடியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் தன்னுடைய திறமைகள் மூலமாக தன்னுடைய முயற்சியின் மூலமாக முடியாதுங்கிற வார்த்தையை கிடையாது என்ற வார்த்தைகளாக வைத்துக்கொண்டு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் பயணிக்கும் இந்த அற்புதமான காலங்களில், இந்த 100 நாட்களில் என்ன நடக்க போகுது, எப்போ கவனமாக இருக்கணும், நம்ம விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம 138 நாட்கள் சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார். இப்போ 38 நாட்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கடந்திருக்கும். ஏன் இந்த 38 நாட்கள் கடந்த பிறகு நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. சனி பகவான் எப்போவுமே ஸ்லோவாக போகிறவர். அப்போ அவர் வேகத்தன்மை அவர்கிட்ட கிடையாது. அப்போ 100 நாள் அப்படிங்கிறது அவர் டார்கெட்டாக எடுத்துக்கிடுவாருங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து. இது மற்றவர்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கொள்ளலை. ஓகேவா? அப்போ இந்த 100 நாட்களில் கிட்டத்தட்ட அனுச நட்சத்திரம், நம்முடைய விருச்சிக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு டைம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 3/10/2025 வரையும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க. அவசரப்பட வேண்டாம். மனசு அப்படியே குழப்பம், இதை செய்கிற தவறு அதை செஞ்ச தவறு, மனசு ஒரு பக்கம் குழப்பம், கூட இருக்கவங்க சேர்ந்து குழப்புவாங்க. நீ பண்ணுறதெல்லாம் தப்பு தாம்மா, நீ செய்கிறப்பெல்லாம் தப்பு தாம்மான்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அதை பற்றி நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டாம். நிதானமாக முடிவெடுங்க, நிதானமாக பொறுமையாக முடிவெடுங்க. ஒரே ஒரு விஷயம் வழிபாடு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அப்போ விருச்சிக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் புதிய உறவு புதிய நட்புன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு ட்விட்டரு பட்டரு கட்டரு எதெல்லாம் வச்சுக்கோங்களேன், சமூக வலைதளம் மூலமாக உங்களுடைய குடும்பத்தையோ உங்களையோ பாதிப்படையக்கூடிய எந்த ஒரு விஷயங்களில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, எந்த ஒரு உறவு உங்களை புதுப்பித்துக் கொள்ள முயற்சி எடுத்தாலும் சரி, தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க அன்பார்ந்த விருச்சிக ராசி பெண்களே, அனுச நட்சத்திரக்கார பெண்களே. ஏன்னா தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அந்த தவறான ஒரு சிந்தனைக்குள்ளே போகாமல் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்போ உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இயக்கம், ஒரு விஷயம், அது எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த 3/10/2025 வரையும் அனுச நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவான் போய், நவரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானாலும் சரி, இல்லை முருகன் கோயிலில் தனியாக ஒரு சனீஸ்வர பகவான் வச்சுருந்தாலும் சரி, அவரை போய் பார்த்து முருகனை கும்பிட்டுட்டு சனீஸ்வர பகவானை போய் மனசார கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக கண்டிப்பாக சொல்ல முடியும், நீங்கள் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
தேவையில்லாத இன்னல்கள் வராது. இது விருச்சிக ராசி ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களுக்கும் இந்த விஷயம் உறுதியாக பொருந்தும். ஏன் பெண்களுக்கு அதிகமாக சொல்கிறோம்னா, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி. ஆண்களுக்கும் விருச்சிக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்களோட ஆண்களுமே இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. முருகனை பலப்படுத்துங்க. முருகனை போய் கைப்பற்றிக்கோங்க. உறுதியாக உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசியில் உள்ள விஷாக நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3/10/2025 முதல், ஓகேவா, ஐ மீன் 4 வச்சுக்கோங்களேன். ஏன்னா 3 தான் அவர் அனுஷத்தை பாடாப்படுத்துகிறாரு. ஓகே, அப்போ 4ஆம் தேதியிலிருந்து 4/10/2025 முதல் 27/11/2025 வரையும் நம்மளுடைய விஷாக நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் வேலை விஷயங்களில் யார்ட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்துக்கணும். யார்ட்டையும் எந்த வேலையும் நீ பார்த்துக்கோ, நீ செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பொதுவாகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்களை யார்ட்டையும் எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் ரகசியத்தை வெளியே சொல்ல போய் தான் என்ன ஆகுறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஆனால் ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீ கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற காளியம்மன் கோவிலில் சென்று காளியம்மன் கோவிலில் உள்ள சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு செய்யும். ஓகேவா, இந்த 2 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக அனுச நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தன்மை குறையும். கிடையாதுங்கிறத விட குறையும் என்பது உண்மை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நட்சத்திர வாயிஷாக சொல்லிட்டோம். பொதுவாகவே விசாக நட்சத்திரத்துக்கு என்னென்ன கிடைக்க போகுது, என்னென்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மனதுக்கு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மனசு தெளிவாகும். தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதேபோல் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து போன உறவு கூட ஒரு ஒற்றுமையாக சேருவதற்கான பாக்கியம் உண்டு. தொழில் வர்த்தகம் கொஞ்சம் அதிகரிக்கும். நல்ல லாபம் வரும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும். சனி வக்கர பயிற்சிக்காரங்களில் லாபம் இல்லைன்னு சொன்னவங்க கூட லாபம் இருக்குது, பரவாயில்ல, ஓரளவுக்கு லாபம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இயங்கும். மாணவ செல்வங்கள், விருச்சிக ராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் வாங்குவீங்க. ஒரு படிப்புக்காக நீங்கள் ஒரு வெளிநாடோ வெளி மாநிலத்திலே போய் ஒரு பட்டம் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை உங்கள் ஊர்லேருந்து வெளியூருக்கு அனுப்புறதுக்கான சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் பணி சுமைகள் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சுமைகள் குறையும். உறுதியாக உங்களுடைய வேலை ஒரு சிறப்படையக்கூடிய ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்குரிய பாக்கியமும் உண்டாகுது. யாருக்கெல்லாம் விருச்சிக ராசியில் சனி பகவான் வக்ரமாகவோ அல்லது குரு பகவான் வக்ரமாகவோ இருக்காங்களோ, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 100% குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடு உறுதியாக உண்டு என்பதை சொல்ல முடியும். அப்போ சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க. அதே போல் மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினா எந்த இடத்துல இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ யாருக்கும் வாக்கு கொடுப்பதையோ தயவு செய்து விருச்சிக ராசிக்காரர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டும். இதை தாண்டி விருச்சிக ராசிக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சனி பகவான் கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட அந்த 100 நாட்களில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல நிலைக்கு போய் வெற்றி காண்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.